அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறதே பாருங்கள், எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஒன்லி பாயிண்டிங் டிஃப்ரென்ஸ் தான். 24,273 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அண்ட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான், இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனாக இருந்தாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் இதுதான், இதனுடைய ஹையும் கட் ஆகிட்டு மறுபடி நம்மளுடைய லோ கட் ஆனதுக்கு அப்புறமாக நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க இந்த இடங்களில். ஆஸ் ஆஃப் டைமிங் கேண்டில் படி நமக்கு ஹை அண்ட் லோ ரெண்டுமே கட் ஆகிருந்தாங்க. அண்ட் எவ்ரி டைம் நம்ம அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த நம்பர்ஸ் பிஃபோராகவே நம்ம கொடுக்கறதுக்கான ரீசன் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக லைவ் மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகும். எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த நம்பர்ஸ் ஆக்டாக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அண்ட் மறுபடியும் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்த இடம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 24,329 அப்படிங்கிற நம்பர்ஸ். அண்ட் க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னாலும் எக்ஸாக்டாக நம்ம நம்பர்ஸ்லேயே க்ளோஸாக இருக்காங்க. இப்படி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் க்ளோஸ் எக்ஸாக்டாக அந்த நம்பரில் ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதையும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நமக்கு மண்டே அண்ட் டியூஸ்டேலேயே ஒரு 100% மொமெண்டம் பெண்டிங்கில் இருந்தாங்க. பட் ஈவன் தான் நமக்கு அந்த மொமெண்டம் கொடுக்காமல் இன்றைக்கி எக்ஸ்பெஷலி இன்றைக்கி எக்ஸ்பைரி டே இருக்குது. ஸோ 50% மொமெண்டம் தான். பட் மேபி நமக்கு எக்ஸ்பைரி டேனால் மட்டுமே நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி ஃபஸ்ட் ஆஃப் முழுவதுமே நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிட்டு எண்ட் ஆஃப் டைமில் மட்டுமே நமக்கு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி 24,400 புட் ஆப்ஷன் அரௌண்ட் ஒரு 44 எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் இன்றைக்கி மோர் தென் 140 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் இதுலேயும் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ப்ரேயராக ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் சேர்ந்து ஒரே இடத்தில் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் T=N அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் டைமிங் கேண்டில் வந்திருந்தாங்க. ஈவன் தோ இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகியிருந்தாலும் நம்மளுடைய நம்பர்ஸ் ஹிட் ஆகிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும் டவுன் போகிறதுக்கு. பட் இந்த இடங்களுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் தேர்ட் டைமிங் கேண்டில். இதனுடைய ஹையும் கட்டாயிருந்தாங்க, லோவும் கட்டாயிருந்தாங்க. எப்போவுமே ஒரு டைமிங் கேண்டிலில் ரிவர்சல் ட்ரேட் நமக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட்டான பாயிண்ட்டை விட அதிகமான பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எவ்ரி வீடியோவில் சம் டிப்ஸ் இருக்கும் நம்மளுடைய ட்ரேடுக்காக. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எப்போ ஒரு டைமிங் கேண்டில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறாங்களோ ரிவர்சல் ட்ரேட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதன்படி இந்த இடங்கள் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம் ரிவர்சல் ட்ரேடில். அது மட்டும் இல்லாமல் மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம பிஃபோராக அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுவும் நல்ல ரிவர்சல் ஏரியாவாக இருந்தது. அதுவும் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம சார்ட்டில் டெலிகிராமில் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் எக்ஸாக்டாக எண்ட் ஆஃப் த டைமில் மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்த இடம் 54,125 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் PFC இதெல்லாமே ஒரு ஒன் சைட் ரேலி. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரொவைட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே இது மாதிரி ஒன் சைட் ரேலி 90% ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒன் சைட் ரேலி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்தந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது இன்னுமே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் அதிகப்படுத்த முடியும். இது ஹிந்துஸ்தான் அண்ட் RBL பேங்க், கிராம்ப்டன், M&M ஃபைனான்ஸ், எவ்ரி ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேருந்தே TVS மோட்டார்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேருந்தே நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்காங்க. அண்ட் LTF,
அகைன் வந்து ஒரு ஒன் சைட் ரேலி, சைமன்ஸ் அகைன்ஸ் வந்து ஒரு ஒன் சைட் ரேலி. இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணும்பொழுது இன்னுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும், நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி வந்து இன்றைக்கி இருக்குது. ப்ரீமியம் வந்து 2 பக்கம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஸ்டாப்லாஸோடைய ஒரு இண்டெக்ஸ் ரேட்டில் வந்து என்டர் ஆகுங்க அப்படிங்கிற விஷயத்த மார்னிங்கே ஒரு 9:30க்கு முன்னாடி நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் எந்தெந்த டைமிங் கேண்டில் வந்து எப்பப்போ வராங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1250 to 1255 கேண்டில் வந்து ஒரு மொமெண்டம் கேண்டில் வந்து வந்திருந்தாங்க. நம்ம சார்ட்டில் பார்த்துக்கலாம். 1250 to 1255 எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டான ஹை இதுதான். பேங்க் நிஃப்டியினுடைய சார்ட் இது. இந்த இடங்கள் தான் வந்து ஹை. இதுக்கப்புறமாக மொமெண்டம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து எவ்ரிடே சொல்கிற மாதிரி அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே நம்மளால் இன்ட்ரோடேயில் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மொமெண்டம் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமாக இதுதான் ஹை. இதுக்கப்புறமாக நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம ப்ரியராகவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. அகெயின் வந்து நம்ம நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக ரொம்ப பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரைக்குமே நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் வந்து ஒரு 21st and 23rd இதிலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து இந்த 23rd கேண்டிலுக்கு உள்ளாகவே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 21st லோ உடைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த 21st லோ வரைக்குமே 23,903 வரைக்குமே வரதுக்கான பாசிபிள் வந்து கம்மிங் டேஸில் இருந்திருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நோ இந்த இடங்கள் வந்து ஒரு புல் பேக் ஏரியாவாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் மார்க்கெட் வந்து இந்த லோவை கட் ஆகிட்டு இது வரைக்கும் வராங்களா, அப்படி இல்லை இந்த இடங்கள்லேருந்து ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது இதிலிருந்தும் நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கலாம். மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது நிஃப்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க பேங்க் நிஃப்டியை விட அப்படின்னே சொல்லலாம். ஆஸ் ஆஃப் நவ் வந்து நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது 50% மொமெண்டம் தான். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவே நம்ம டூல் பேஸ்டாக எது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 23,000 வரைக்குமே நமக்கு புல் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் லாங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து இந்த ஆல் டைம் ஹை எவ்ரி வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் வந்து மார்க்கெட் வராங்க அப்படின்னா இது ஒரு வேலிடான ஒரு செட்டப். இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் மேலே க்ளோஸ் ஆனது மட்டுமே ஃபர்தராக லாங் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் நேற்றையுடைய வீடியோலையும் பார்க்கலாம் இந்த செட்டப் வந்து எந்த அளவுக்கு ஒரு வேலிடான ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டி ரொம்ப கிளியராக வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து புல் பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து கிளியராக சொல்லிட்டு இருக்காங்க. பட் நிஃப்டி வந்து கம்பேர் தான் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 21st லோலையும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு ஃபர்தராக நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸில் ஒரு புல் பேக்காக இருக்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்பர்ஸ் எல்லாமே லாங் போகிறதுக்கான ஒரு புல் பேக் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு 50% ஆஃப் ட்ரேட் தான் பாசிபிள் இருக்குது. இது மாதிரி 50% ஆஃப் டேயில் வந்து நியூ ட்ரேடர்ஸ் வந்து அந்த டே வந்து அவாய்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் வந்து ஸ்டாப்லாஸ் அண்ட் டார்கெட்டோடைய ஒரு ட்ரேடில் நீங்கள் என்ட்ராறீங்க அப்படின்னா அது ஒரு சேஃபான ஒரு ட்ரேடாக இருக்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபின் நிஃப்டி வந்து நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஃபின் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். கோல்டு வந்து ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வந்து வராங்க.
ஸோ கோல்டு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கும் பொழுது மேபி நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம், பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 9th மே அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் இல்லை. நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன லெவல்ஸ் தேவை அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேயுடைய ட்ரேடை நீங்கள் வாட்ச் பண்ணும் பொழுது இனிமேல் அது உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். இது பேங்க் நிஃப்டினுடைய 9th மே அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 9th மே. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் ஐண்டோ நீங்கள் மார்க் பண்ணிட்டு இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜை உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மினிட்டில் 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் 2 வாட்ச் ஃபார் 9th மே. மீடியா, கன்சியூமர் டியூரபிள், சர்வீஸ் செக்டார் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. 5 மினிட்ஸ் படி பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் எஸ்பெஷலி டுமாரோ. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைமிங் கேண்டில் எதுவும் இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. இதுதான் டைமிங் கேண்டில் 5 மினிட்ஸ் படி. அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ரோவில் வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம். ரிவர்சல் ரேட் ஷார்ட்டுக்கு வந்து அப்படியே நீங்கள் வந்து உல்ட்டாவான ஒரு ட்ரேட், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட், ப்ரீவியஸ் ஆகியில் ஸ்டாப் லாஸ். ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் வந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வந்தாலும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். T=N செட்டப்பில் வந்தாங்க அப்படின்னா T=N அப்படிங்கிறது டைமும் நம்மளுடைய நம்பர்ஸும் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது அது பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றும் இது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாக ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.